ஈரான், அமெரிக்கா யுத்தம். யுத்த நிறுத்தமாடா இருக்கு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் பஞ்சாயத்து வெடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல மாட்டுனது யாரு அப்படின்னா, யுஏஇ மாட்டும், கத்தார் மாட்டும் அப்படின்னா, நான் மாட்டிக்கிட்டேன் சார் அப்படின்னு கத்துற அளவுக்கு ஆயிப்போச்சு குவைத்தோட நிலைமை. இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. உக்ரைன் யுத்தம். அதுல உக்ரைன் மக்கள் திடீர்னு பயங்கரமான தாக்குதலுக்கு ஆளாவார்கள், சிரமத்துக்கு ஆளாவார்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வீணா போன ஜெலன்ஸ்கி தான். அதே மாரி குவைத் இன்னைக்கு இந்த அடி வாங்குறதுக்கு காரணம் என்ன? நேத்து வாங்குன அடி வேற கணக்கு. இன்னைக்கு வாங்குற அடிக்கு காரணம் யாரு அப்புட்ன்னா, சாட்சாத் அண்ணன் ட்ரம்ப் தான். அவர் பண்ற வேல தான், அந்த பகுதியில உள்ள பயலுகளுக்கு பூரா சிக்கல உருவாக்குது. ஈரானோட ஆயில் டேங்க்க அமெரிக்கா தட்டி தூக்குச்சு. 2 தூக்கணும் அப்படின்னு அறிவிச்சார்கள். ஃபர்ஸ்ட் 1ன்னார்கள், அப்புறம் 2ன்னார்கள். அப்புறம் 3ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது, ஈரான் அடிக்க ஆரம்பிச்சுச்சு. பக்ரைன், குவைத்ல உள்ள அமெரிக்க பேஸ்கள நோக்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டார்கள். அங்க இருந்து தான் தாக்குதலுக்கான யூனிட் வந்துச்சு அப்படிங்கிறது ஈரானோட கிளைம். இல்ல வெளிப்படையா சொல்றது. மறைமுகமா யுஏஇய விட்டார்கள், கத்தாரை ஏன் விட்டார்கள்லாம் தெர்ல. லிஸ்ட்ல தெர்ல. ஆனா, குவைத், பக்ரைனோட அமெரிக்க பேஸ்கள நோக்கி பெரிய அளவு தாக்குதல். நிறைய ஆளில்லா விமானங்களை, மிசைல்களை தட்டி விட்டார்கள். அமெரிக்கா தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப ஆக்ரோஷத்தோட, "ஒத்த தூசி கூட எங்க மேல படல தெரியுமா?" அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். அதாவது எல்லா மிசைல்களும் அழிக்கப்பட்டுச்சு. எல்லா ஆளில்லா விமானங்களும் அழிக்கப்பட்டுச்சு. ஆயில் டேங்க நாங்க தொட்டதுக்கு ஈரான் பதில் நடவடிக்கையா செஞ்சுச்சு. அத நாங்க முறியடிச்சுட்டோம். ஆனா நாங்க ஆயில் டேங்க தொட்டு ஈரானோட வர்த்தகத்த சிதைச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பெருமையா பேசுச்சு. அந்த பெருமைய தான் இப்ப எரும மேய்க்க போங்கடா அப்படின்னு பத்தி விட்டாய்ங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதுவரை குவைத்ல உள்ள அமெரிக்க பேஸ்கள நோக்கி விட்டார்கள். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வலுவா இருந்துச்சு, தடுத்து புட்டாய்ங்க. இப்ப குவைத்துல இருக்கக்கூடிய விமான நிலையத்த நோக்கி விட்டுப்புட்டார்கள். அங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வலுவா இருந்துச்சா, இல்லையாங்கிறது தெர்ல. மேக்ஸிமம் இருந்திருக்கும். இல்லாம இருக்கறதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா 24 மணி நேரத்துல 3 அட்டாக்கு இல்ல கடைசியா எந்த அட்டாக்குன்னு தெரியல. அந்த அட்டாக்ல பெரிய அளவுல மெயின் காரிடார்ல போய் தாக்கியிருக்கு ஈரானோட மிசைல். அதுல சுமார் 60க்கும் மேற்பட்டவர்களுக்கு அடிபட்டிருக்கு. சில நபர்கள் ஓரளவு எமர்ஜென்சிக்குள்ள நுழையிறார்கள். நுழைஞ்சு வெளில வந்துட்டார்களா என்னன்னு சரியா தெரியல. ஆனா 60க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அடிபட்டிருக்கு. கொஞ்சம் சீரியஸாவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாக்குதல் எதற்கு? மூடிட்டு பதில் தாக்குதல் நாங்க தடுத்து நிறுத்தினோம் அப்புட்ன்னா போதுமானது. தூசி துரும்பு கூட எங்க மேல படல அப்படின்னு சொல்லவும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்க வீக்கா இருக்கோ அங்க தட்டி விட்டார்கள். அங்க பெரிய அளவு ராணுவ வீரர்கள் இல்ல. அந்த ஏர்போர்ட்ல டூரிஸ்ட் மாட்டியிருக்காய்ங்க. ஏர்போர்ட் ஸ்டாஃப் மாட்டியிருக்காய்ங்க. அவனுங்களுக்கு யாருக்குமே யுத்தத்துக்கு சம்மந்தமே இல்ல. டூரிஸ்ட்டுகளுக்கு அந்த நாட்டுக்கும் சம்மந்தமே இல்ல. அந்த பயலுக தான் மாட்டியிருக்காய்ங்க. குவைத்துக்கே இந்த நிலைமை. இன்னும் யுஏஇ, கத்தார், சவுதி போன்ற நாடுகள்லாம் இன்னும் சிரமத்துக்கு உள்ளாகும். காரணம் என்ன அப்படின்னா, குவைத்து பெரிய அளவு பெட்ரோல் இருக்கு, பெரிய அளவு டூரிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், இந்த பகுதியில உள்ள நாடுகளுக்கு ஈக்குவலா கிடையாது. அவர்களுக்கே இந்த மாரி ஒரு சேதாரங்கள் ஆட்டோமேட்டிக்கா யுஏஇ, கத்தாருக்கு, சவுதி போன்ற நாடுகள்லாம் டிக்கெட்ட போட்டு வெளியேறுறது தான் உச்சிதம். அப்படின்னு அவன் அவன் மனசுல நினைக்கிறாங்களோ இல்லையோ, அந்தந்த நாடு எம்பசியே சொல்லிரும். "டேய் வெளில வந்துருங்கடான்னு. வெளில வந்துருங்க" அப்படின்ட்டு போயிருவாய்ங்க. அமெரிக்க எம்பசி மட்டும் "இப்ப வரல, அடுத்து நான் வந்து உன்னைய கூப்பிடுவேன்ல, நீ கனவு காணக்கூடாது. நீ தான் தப்பிச்சு வரணும்" அப்படின்ருவாய்ங்க. அப்ப "இப்ப நீங்க எங்கள கூட்டு போவீங்களா சார்?" அப்படின்னு கேட்டா, "இப்ப எப்ப? எப்பயுமே அமெரிக்க அரசாங்கம் தலையிட்டு கூட்டு போகாதுடா. ஒரு டஜன் ஏஜென்சி வச்சிருக்கோம். அவனுங்க பார்த்துக்குவாய்ங்க" அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சு விட்டுருவாய்ங்க. பெரிய அளவு யுத்த நிறுத்தம் இருக்கா? அப்படின்னு சந்தேகம் வர அளவுக்கு இருக்கு. இதுக்கு நடுவுல அமெரிக்கா அப்பப்ப வந்து வாசிக்கும். இந்த மாரி சூழ்நிலைகள்லலாம் அமெரிக்கா சொல்றது என்ன? "ஏய் முத்தப்பா கம்பெனி இல்ல தெரியுமா? வேற எவனோ நின்னு யுத்தத்த நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த பையன் மட்டும் எங்க கையில சிக்குனா" அப்படின்னு சொல்வார்கள். இப்ப ரூபியோ போட்டு உடைச்சுட்டார்கள். "சார் அந்த ஆள் எங்கேயோ இருக்காரு. அவர் பாட்டு ஏதோ கைப்பட லெட்டர்ல எழுதி அப்படி கொரியர் ஆஃபீஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. எங்கன்னு சரியா தெரியலன்ட்டாய்ங்க." அப்ப இறந்ததாக சொல்றது, இல்ல இருக்காரா இல்லையான்னு சந்தேகத்த கிளப்புறது, எல்லாம் அடிபட்டு போகுது. எந்த காலத்துல அடிபட்டு போகுது? ஒரு ஆக்ரோஷமான யுத்தத்துக்குள்ள நுழையிற காலகட்டத்துல அடிபட்டு போகுது. இது ஈரானுக்கு ஒரு படி மைலேஜ குடுக்கும். அது போக ஆயில் டேங்க டிஸ்டர்ப் பண்ணா, கண்ல மண்ண தூவி போறது தான். அது போக மேற்கொண்டு சிக்கக்கூடிய ஆயில் டேங்க டிஸ்டர்ப் பண்ணா, இம்மீடியட்டா கவுண்டர் பொசிஷன் எடுத்துருவோம். அது கடல்ல கிடையாது. உங்க வூட்டு பேஸ் தான். பேஸ்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த வலுவா வச்சிருந்தீங்கன்னா,
ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கெல்லாம் வீக்கா இருக்கோ அங்கெல்லாம் தாக்கப்படும் அப்படிங்கிற மாரி அலற விட்டுருச்சு ஈரான். ஆனா இது பெரிய அளவு ஏர்போர்ட்ல ராணுவ வீரர்கள் இருக்க போறதில்ல. இருந்தாலும் கூடவே சிவிலியன் சிக்காம இருக்க போறதில்ல. கிரவுண்ட் ஸ்டாஃப் சிக்காம இருக்க போறதில்ல. அதனால இந்த மாரி விஷயங்கள தவிர்க்கலாம். ஆனா யுத்த காலத்துல 2 பயலுகளும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. யுத்த காலத்துல எந்த பயலும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. இத இப்ப சமீப நாட்களா நம்ம அதிகமாவே பார்க்கிறோம். அதனால யுத்த நிறுத்தம் அப்படின்னு சொல்லி வாண்டி எடுத்து சுத்த முடியாதாட்டுக்கு அந்த பகுதிகள்ல. எப்ப வேணாலும் யுத்தம் நிறுத்தம் இருக்கு. ஆனா சண்டை போடுவோம். அப்படிங்கிற ரேஞ்சுல வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டார்கள். இது அப்படியே படிப்படியா வளரும். கட்டாயம் குறையறக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த நிமிடத்துல உள்ள எதார்த்தமான உண்மை.